ஹலோ மேட்ஸ், ஹாய் டு ஆல். இன்றைக்கி நம்மளுடைய 100 days வெயிட் லாஸ் சேலஞ்சில் 9th டே. இப்படி நான் படுத்துக்கிட்டு பேசுகிறதுக்குண்டான ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ரெஸ்ட் டேனா எக்ஸசைஸை தவிர மீதி எல்லாமே பண்ணுவேன், எக்ஸசைஸ் மட்டும் பண்ண மாட்டேன். ஓகே, ஏன் நான் எக்ஸசைஸ் மட்டும் பண்ண மாட்டேன், எதனால் இந்த ரெஸ்ட் டே அப்படின்னா, கிட்டத்தட்ட 8 நாளாக என்னுடைய பாடியை நான் எல்லா விதமான மசில்ஸையும் நான் வந்து ரொம்ப ஒர்க் கொடுத்துட்டேன் அதுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், இல்லை வேறு என்ன ஒர்க்கு நம்ம பண்ணாலும் நம்மளோட மூளை கான்ஸ்டண்ட்டாக அந்த ஒர்க்குள்ளேயே இருக்கும். சண்டே சாட்டர்டேனா வீக்கெண்டில் நமக்கு ஒரு லீவ் தருவாங்க தெரியுமா, ஏன்னா நம்ம ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப மண்டே நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங் டே தான் அது. இது ரெஸ்ட் டே அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ரெஃப்ரெஷிங் டே. திரும்ப என்னுடைய மூளையும் என்னுடைய உடம்பும் ரெஃப்ரெஷ் ஆகி அடுத்த நாள்லேருந்து புதுசாக இல்லை, அதே ஒர்க் அவுட் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். எனக்கு அந்த ஒரு சின்ன கேப் தேவைப்பட்டுச்சு. அந்த கேப் எனக்கு எப்படி தேவைப்பட்டுச்சுன்னா, நான் வந்து பிளான் பண்ணி எடுத்த கேப் இல்லை அது. 8th டே அன்னைக்கு நைட்டு, நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் 8th டே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, என்னுடைய சாப்பாட்டு டைம் எப்போவுமே வந்து 4 o'clock ஈவினிங் 4 o'clock முடிஞ்சிடும், லஞ்ச் அண்ட் டின்னர் சேர்த்தே. பட் ஆனால் அந்த 8th டே நைட் என்ன ஆச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மா வந்து வெளியூருக்கு போய் திரும்ப வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பிக்கப் பண்ண வர்றதுக்கு நைட்டு 8:30 நான் போகும்போது வீட்டில் எதுவும் செய்ய முடியாது. எனக்குன்னா எனக்கு இல்லை, அம்மா சொல்கிறாங்க என்கிட்ட, வீட்டில் எனக்கு எதுவும் செய்ய முடியாது, பிகாஸ் டைம் வந்து 8:30 ஆயிடுச்சு, அதனால் கடையில் போய் சாப்பிட்டு போயிடலான்னு அம்மாவும் பெரியம்மாவும் சொன்னாங்க. சரி, கடையில் போய் ஒரு ஹோட்டலில் போய் அவங்களும் நீ ஏதாவது சாப்பிட்றான்னாங்க. எனக்கும் அப்படியே அங்கே பார்த்தோன்னே கொஞ்சம் கிரேவிங் ஆகிடுச்சா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன். இதெல்லாம் நான் 8th டே வீடியோலேயே நான் சொல்லிட்டேன், இங்கேயும் நான் சொல்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னா, ஒரு தோசை, பொடி தோசை ஒன்று, ஒரு சப்பாத்தி ஒன்று, இது மட்டும்தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு 9:45 ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 1 hour அப்புறம் தான் நான் தூங்கினேன். 11க்கு நான் தூங்கினதுனால 4:30 என்னால் காலையில் எந்திரிக்க முடியாது. ஸோ நான் 4:30 காலையில் எந்திரிக்கலை. நான் ஏன் எந்திரிக்க முடியாது அப்படின்னா, நான் வந்து 10க்கு தூங்கி 4:30 நான் எந்திரிக்கிற ஆள். நான் அப்போவே எனக்கு 6.5 hours தான் எனக்கு வந்து ஸ்லீப் டைம் எனக்கு கிடைக்குது. நான் வந்து மிட்டேயில் வந்து நான் வந்து இது எடுக்க மாட்டேன், நேப் எடுக்கவே மாட்டேன். ஸோ டேரெக்டாக நைட்டு 10 காலையில் 4:30, இதுக்கு நடுவில் நான் வந்து தூங்கவே மாட்டேன். இப்படி இருக்கிறேன்னா, அன்றைக்கி நான் 11 o'clock நான் தூங்கினேன் அப்படின்னா, எனக்கு 4:30 நான் எந்திரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, தூக்கம் வந்து எனக்கு போயிடும். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் தூக்கம் தான் எனக்கு இருக்கும். அப்படி எனக்கு 5.5 மணி நேரம் தூக்கம் இருந்துச்சு அப்படின்னா, அடுத்த நாள் காலிலேருந்து நான் எக்ஸசைஸ்னால் கரெக்டாக பண்ணால் என் உடம்பு வந்து பயங்கர ஹீட் ஆகிரும். ஓகே, ஸோ என் உடம்பு உடனே நான் என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி நைட்டே, அதாவது அந்த 11க்கு நான் படுக்கும்போதே முடிவு பண்ணிட்டேன், நாளைக்கு நம்ம எந்திரிக்க வேண்டாம், சமத்தியாக தூங்குகிறோம். ஓகே, நோ எக்ஸசைஸ், நல்ல தூக்கம், நோ எக்ஸசைஸ், இது மட்டும்தான் நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த 9th டேயில் நான் பண்ணது, நல்ல காலையில் 6:30 வரைக்கும் தூங்கினேன். ஓகே, 4:30க்கு எந்திரிக்கிறானா 6:30 வரைக்கும் தூங்கினேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணலை, ஈவன் வாக்கிங் கூட பண்ணாமல் ஆனால் 2 விஷயம் நான் ஃபாலோ பண்ணேன். டயட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். எந்த டைம் சாப்பிட்ணும், எந்த டைமோட நிப்பாட்டணும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து 7th டேலேயே நான் ஒன்று சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா, என்னுடைய ஃபுட்டை நான் வந்து 9th டேலேருந்து 2 வேளை சாப்பாடு, அதாவது நான் காலையில் 9:30 சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஈவினிங் 4 o'clock சாப்பிடுவேன். இந்த 2 வேளை சாப்பாடை தான் நான் ஒரு நாளைக்கே சாப்பிடுவேன். அப்படிப்பட்ட சாப்பாடை இனிமேல் நான் 4 வேளையாக மாற்ற போகிறேன். அதாவது 9:30க்கு ஒரு தடவை, அதாவது இப்போ நான் காலையில் 200 grams பன்னீர் செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா, அதை 9:30க்கு ஒரு 100 grams, அதுக்கப்புறம் 4 o'clock சாப்பிடும்போது ஒரு 100 grams சாப்பிட்ணும். இதுக்கு நடுவில் நான் 3 தோசை நான் சாப்பிட்றேன். 9:30க்கு நான் ஒரு 3 தோசை நான் சாப்பிடுவேன் அந்த பன்னீரோடு சேர்ந்து. அதை நான் 2 தோசையாக மாற்றி மீதி ஒரு தோசையாக இருக்கிறத ஒரு 11:30க்கு போல் சட்னியோட ஒரு தோசையை வச்சு சாப்பிடணும். ஸோ 2 தோசை, 100 grams பன்னீர் காலையில் 9:30க்கு, அதுக்கப்புறம் 11:30க்கு ஒரு தோசை, அதுக்கப்புறம் 2 o'clock இல்லை 1:30 அந்த டைமில் நான் 4 o'clock நான் ஒரு லஞ்சு சாப்பிட்றேன்ல, அதனுடைய ஹாஃபை நான் வந்து 2 o'clock 1:30 சாப்பிட்டுட்டு மீதி ஹாஃபை 4 o'clock சாப்பிட்ற மாதிரி. இப்படி தான் 4 வேளையாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் பிகாஸ் ஒரே நேரத்தில் மொத்த கலோரியும் சேர்த்து டம்ப் பண்ண வேண்டாம். ஸோ 2 வேளையோடைய சாப்பாட்டில் என்னுடைய மொத்த கலோரி 2400 கலோரி எடுக்கணும். பெர் வீக்குக்கு நான் 1 kg குறைக்கணும்னா அந்த கலோரியை 2 வேளையும் சேர்த்து நான் டம்ப் பண்ண வேணாங்கிறதுனால 4 வேளையை மாற்றலாம். 9th டே அன்னைக்கு நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் 7th டேவே.
ஆனால் என்னால் அதை பண்ண முடியல. நான் 9th டே நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா, மார்னிங் 9:30க்கு கஞ்சி இருக்குல்ல, பழைய கஞ்சி, அந்த பழைய கஞ்சியும் பழைய கஞ்சி 300 கிராம். ஓகே, நான் வந்து வாட்டர் இல்லாமல் சொல்கிறேன், வாட்டர் இல்லாமல் அதை புழிஞ்சு நான் கிராம் வெயிட் பண்ணும்போது 300 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ 300 கிராம்ஸ் ஆஃப் கஞ்சி, 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு. ஓகேவா, 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்டு போட்டுட்டு புதினா துவையல் அம்மா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த துவையல் வச்சு காலை சாப்பாடாக முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மத்தியானம்னா என்ன, டேரெக்டாக 4 o'clock. இந்த 4 o'clock சாப்பாடு வந்து என்னென்னா 260 கிராம் ஆஃப் பாட்டில் கார்டு, அதாவது சொரக்காய் கூட்டு வந்து 260 கிராம்ஸ் வச்சுருந்தாங்க. ட்ரம்ஸ்டிக் பொரியல், முருங்கைக்காய் பொரியல் வந்து 300 கிராம்ஸு. ஒயிட் ரைஸ் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே 100 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ் எடுக்கணும்னு நினப்பேன். அன்றைக்கி நான் எக்ஸசைஸும் பண்ணலை, அதனால் சரி கொஞ்சம் நம்ம அதிகமாக அந்த ஒயிட் ரைஸ், எனக்கு ஒயிட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் சரி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமான என்ன அந்த 100 to 150 கிராம்குள்ளே தான் இருக்கும். அன்றைக்கி நான் மேக்ஸிமம் அந்த 150 கிராமே நான் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம், புதினா துவையல் கொஞ்சம். இதுதான் என்னுடைய மத்தியான சாப்பாடு. இதுக்கு நடுவில் அந்த 9:30 to 4க்கு நடுவில் நான் ஒன்று எடுத்தேன். அது என்னென்னா at 12 PM கரெக்டாக 12 மணிக்கு அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸும் 3 பிஸ்தாவும் எடுத்தேன். ஒரு ஹாஃப் ஹேண்டுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம்ஸ் இருக்கும். அந்த 25 கிராம்ஸ் ஆஃப் பீனட்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் 3 பிஸ்தா. இது வந்து அந்த கிரேவிங், பசின்னு கூட சொல்லலாம். கரெக்டாக 12 மணிக்கு எனக்கு ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கும். 12 மணி to 1 மணிக்குள்ளே அப்போ நான் இதை எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் 4 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு 5:30க்கு ஈவினிங் டைமில் எனக்கு ஒரு கிரேவிங் வரும். 5:30 to 6:30 இல்லை 7க்குள்ளே ஒரு கிரேவிங் வரும். அந்த கிரேவிங்லேயும் அதே மாதிரி அந்த அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹாஃப் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான். அதே மாதிரி 9th day நைட்டு வந்து நான் கரெக்டாக தூங்கிட்டேன். ஓகேவா, ஒரு 9:30க்கு படுத்து 10 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். காலைல 4:30க்கு எந்திரிச்சாச்சு. முக்கியமான விஷயம், அந்த 9th டேயில் நான் வெயிட்டும் செக் பண்ணலை. இதுதான் என்னுடைய ஓவரால் 9th டே இப்படி தான் எனக்கு போச்சு. ஸோ இந்த ரெஸ்ட் டேயில் நான் ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு இருந்தது என்ன அப்படின்னா, எப்போவுமே எனக்கு வந்து என்னென்னா என் மண்டை யோசிச்சுட்டே இருக்கும், என் மூளை வந்து எதையாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும். பட் நேற்று நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அந்த 9th டேயில் பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். நெகட்டிவ் என்ன ஆச்சு அப்படின்னா, என்ன நம்ம ஃப்ரீயாகவே இருக்கோம், நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணுமோ, நம்ம இதை பண்ணலையே, 9th டே இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் என்னால் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டிவாக இல்லை நேற்று நான். அது வந்து எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருந்தது. நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பேன். கரெக்டாக அந்த காலையில் எக்ஸசைஸ் முடிஞ்சு என் மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்வெட்டாக இருப்பேன், நிறையா அது ஒரு மாதிரி செம்ம ஃபீலுங்க. காலங்காத்தால் 5:30க்கு போய் மேலே வாக்கிங் போய் 7:30 வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் அந்த 2 மணி நேரம் வந்து அந்த 2 மணி நேரம் ஒரு மாதிரி டிடிஎஸாக இருந்தாலும் அதனுடைய எஃபெக்ட் இருக்குல்ல அந்த டே ஃபுல்லும், அது எப்படி சொல்கிறது, எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்டிவ்னஸை நான் 9th டே மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 10th டே கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணிடணுன்ட்டு அதையும் பண்ணியாச்சு. அதுக்குண்டான வீடியோ நாளைக்கு வரும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு ரெஸ்ட் மை பாடி, அதாவது ரெஃப்ரெஷ் மை பாடி அண்ட் மைண்ட். இதை நான் வந்து கண்டினியூஸாக நான் பண்ணுவேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஓகே, இது எனக்கு பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிது, நான் பண்ணிட்டேன். பட் இது வந்து ரொம்ப நல்லது. இதை நீங்களும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரெஸ்ட்டுங்கிறது பாடிக்கு மட்டும்தான், ஓகேவா, மைண்டுக்கு இல்லை. என்னனாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டு மைண்டை கெடுத்துக்கக்கூடாது. ஓகே, பிடிச்சதை ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிரேவிங் டென்ஷன் குறையிறதுக்காக நீங்கள் உங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கலாமே தவிர்த்து அதுக்காக ஒரு பீட்சாவோ ஒரு பர்கரோ நான் அப்படி சொல்லலாங்க. இப்போ நான் 130 கிராம் ஆஃப் ரைஸ் எடுக்க வேண்டிய 100 to 150 கிராம்ஸ் ஆஃப் ரைஸ் எடுப்பேன் டெய்லி. ஆனால் மேக்ஸிமம் நான் எடுத்ததே கிடையாது. அதாவது அந்த 150 கிராமை தொட்டதே கிடையாது. 130 எடுத்திருக்கேன், 120 எடுத்திருக்கேன். ஆனால் நேற்று நான் வந்து 150 நான் எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஏதாவது சின்னதாக நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்கள் பாடியை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ பாடியும் மைண்டையும் நம்ம தான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குண்டான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஸ்பேஸ் இருக்கும். எனக்கு ஏன் அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா, நான் எக்ஸசைஸ் பண்ணி முடித்த கையோட அந்த வீடியோவை வந்து சிஸ்டமில் அப்லோட் பண்ணி அந்த சிஸ்டம்லேருந்து நான் என்னுடைய எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு அப்லோட் பண்ணி நான் எடிட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் தம்ப்நெயில் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு
6 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஒர்க்லேயே இருப்பேன் கான்ஸ்டண்ட்டாக. அந்த 6 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம், எப்படி நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குதுன்னா எனக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயம், உங்கள் பாடி மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. ஓகே, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓகேவா? ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், முக்கியமானது இந்த 100 days சேலஞ்சில் இந்த 9th day வந்து இட்ஸ் நாட் அ சேலஞ்ச், இட்ஸ் மை ரெஃப்ரெஷ் டே. ஸோ இந்த 100 days சேலஞ்சில் இந்த 9th day வந்து எக்ஸசைஸ் பண்ணி ப்ராப்பர் டயட்லேருந்து ப்ராப்பர் ஸ்லீப்புக்குள்ளே இது வராதுங்கிறதுனால இந்த டேவை அந்த 100 daysக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் 100 day முடித்தாலும் கூட 101 days தான் நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். 9th day நான் தூக்கிட்டு 9th day நான் தூக்கிடுறேன் இந்த சென்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது day 9 சொல்லி தான் இருக்கும். பட் நான் இதுக்கப்புறம் நான் பண்ண போகிறது ஓகே 9 days முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் பண்ண போகிறதில்ல. நாளைக்கு நான் பண்ண போகிற டே 10th day இருந்தால் கூட டெக்னிக்கலி எமோஷ்னலி நான் அதை வந்து 9th day தான் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ இனிமேல் 100 days சேலஞ்ச் அப்படிங்கிறத விட 101 days சேலஞ்ச் தான். இந்த மாதிரி நான் எத்தனை ரெஸ்ட் டேஸ் ரெஃப்ரெஷ் டேஸ் எடுக்கணும் அதெல்லாம் அடுத்தடுத்து அந்த 101, 102, 103ன்னு அப்படி ஆட் ஆகும். அதை பற்றி நான் கவலைப்படலை. என் பாடிக்கு ரெஸ்ட் வேணும்னா ரெஸ்ட் வேணும் தான். ஆனால் 100 days நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணி என் கோல் 3 digit கிலோகிராம்லேருந்து 2 digit கிலோகிராமுக்கு வரணும். XXXலேருந்து XXXக்கு வரணும். ஓகே, இதுக்கு எனக்கு தேவை 100 days அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த 100 days எக்ஸசைஸ், டயட், ஸ்லீப், ஹாப்பினஸ் இதை வச்சு மட்டும், இந்த 4 விஷயத்தை மட்டும் வச்சு நான் அதை நான் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ரெஃப்ரெஷ் டேஸை நான் அதுக்குள்ளே நான் சேர்க்க போகிறதில்ல. எனிவே டே 10 நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? எனிவே இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி படுத்துட்டு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இது ஜாலியாக இருக்குது. சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியாக பண்ணுறது. இங்கே ஒரு லைட் இருக்குது, அதனால் எனக்கு இப்படி வேர்த்து கொட்டும். வெளியெல்லாம் நான் இப்போ ஃபேன் போடலை, ஏசி தான் போட்டிருக்கேன். ஈவனும் எனக்கு வேர்த்து கொட்டும். ஏன்னா அந்த லைட் அவ்வளோ பக்கத்தில் இருக்கா. ஸோ அது பயங்கர ஹீட்டு கொடுக்கும். எனிவே நிறையா பேசியாச்சு. டே 10ல் சந்திப்போம். ஓகே, பாய்.